அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உச்ச குருவின் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற அறிவுறுத்தல், அந்த தலைப்பை கொடுக்குறேன். மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பு. ஏன் இவங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் வரும் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் மார்க் 40% நன்மைகள். ஏன் இதை மாதிரி கொடுக்குறேன்னா அர்த்தாஷ்டம குருவாக வருகிறார். அஷ்டம குருவில் பாதி பலன்களை கொடுப்பார். அது அந்தளவுக்கு நல்லதல்ல. பட் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி உச்சமாக இருக்கிறதால ஓரளவு கெடுபலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்க, பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க. இப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், வித்தை திறமை வழியாக சரியான சோதனைகள், அது ஒரு சாதனையாளனாக உங்களை மாற்றத்திற்காக கொடுப்பார். ஸோ சொத்துக்கள் விஷயத்தில்
கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். வாங்கிறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், பராமரிக்கிறதாக இருக்கட்டும், அதீத விழிப்புணர்வோடு செயல்படலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாற்றமாக இருக்கும். இப்போ கெட்ட திசாபுத்தி நடந்துட்டுருக்குனாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதே கஷ்டம். இல்லை அந்த சொத்தையே இழப்பது, பெரிய அளவுக்கு பயன் கிடைக்காதபடி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கிரிமினல் கேசஸ்னால் கூட ஓரளவு அது சாட்சியங்கள்லாம் கிடச்சிச்சின்னா தீர்ப்பு வந்துடும். இந்த சிவில் கேசஸ் பார்த்திங்கன்னா அப்படி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதில் ஒரு கவனம் தேவை. சொந்த பந்தங்கள் வழியாகவும் முரண்பாடுகள் வராதபடி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த உங்களை அறியாமல் நீங்கள் பொதுவாக அந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அவன் எரிச்ச டென்ஷன், ஏன்னா மோடு முட்டி கோல்மை, உணர்ச்சி வசப்பட்டு வெடுக்கு திடுக்குன்னு பேசுகிறது, எடுத்தேன் கவுத்தன்ட்டு முடிவு பண்ணுறது, எதிர்பாராமல் பிஹேவியர்லாம் இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக வரார். அதனால தான் மோடு முட்டிங்கிற உங்கள் கண்ட்ரோல் உங்கள்கிட்டே இருக்காது. வெடுக்குன்றுவீங்க, தடார்னு திட்டிப்பிடுவீங்க, தடார்னு அடிச்சு விடுவீங்க, தடார்னு பிஹேவ் பண்ணுவீங்க, அப்புறம் யோசிப்பீங்க. அதனால தான் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறது வாடிக்கையாக இருக்குன்றிருக்கேன். சொந்த பந்தங்கள்கிட்ட அதீத விழிப்புணர்வு. வித்தை திறமை வழியாக சிக்கல்கள் வரும். கேர்லெஸ்ஸாக ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப மேட்டிமையாக தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு பார்த்துக்கலான்னு செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு மெடிடேஷனை சொல்லுவேன். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். 9 அப்படின்னாலே இந்த பூர்வ பாக்கியம், ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்கள். இந்த ஜென்மத்தில் புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வதற்கு, அதிகப்படுத்தி கொள்வதற்கு நல்ல ஆன்மீக பயணங்கள், ஆன்மாவை பற்றிய தேடல் இதெல்லாம் இருக்கும். தன்னை உணர்தலை பற்றின இதெல்லாம் இருக்கும். இப்போ மெடிடேட் பண்ணிட்டீங்க, ஒரு யோகி ஞானி போல மாறிடுவீங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னடா அது மோடு முட்டி மாதிரி டென்ஷன் பார்ட்டியாக ஒரு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கான், ஆளே பார்க்கவே ஒரு தேஜஸாக இருக்கான், ரொம்ப அளவாக பேசுகிறான், கோவமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். பேடு தசாபத்தி இருந்துச்சுன்னா மெடிடேட் பண்ண மாட்டீங்க. மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ணி இந்த அஷ்டம குருவில் பாதி பிரச்சனைகள், எதிர்பாராத விஷயங்களை செய்து பெரிய அளவுக்கு விரயங்கள், பெயர் புகழை கெடுத்து கொள்வது அப்படி ஆகிரும். நல்ல தசாபத்தி இருக்கா, என்னதான் சோதனைகள் உங்கள் வித்தை திறமையை காட்டுறது, அந்த இதில் சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கிறது, ரொம்ப மோர் எக்ஸ்பெக்டேஷனோட உங்கள் மேலதிகாரிகள் அவங்கெல்லாம் உங்களை நெருக்குவது அப்படிலாம் இருக்கிறது. உங்களுடைய திறமை, அந்த உச்சபட்ச திறமை வெளிப்படும். நல்ல தசாபத்தி இருந்தால் அப்படி வெளிப்படும். ஏன்னா மெடிடேட் பண்ணிடுவீங்க, வெளிப்படும். கெட்ட தசாபத்தின்னு செய்ய மாட்டீங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப 25% தான். அதை பல வீடியோஸில் சொல்லுவேன். இப்போ அதனால தான் ஓவராலாக இந்த கோச்சார ரீதியான பலன்களில் 40%, அதாவது ஓவரால் பலன்கள் அனுபவிக்கக்கூடியதில் 25% தான் கோச்சாரம்னு. அதுலேயே 25%லே 40% தான் யோசிங்க. எவ்வளவு? சில 10-15% தான் வரும். அப்படியே 40%க்கு எல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நல்ல திசாபுத்தியாக ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. என்ன சார் 40% நீங்கள் இப்போ தான் அடிக்கிறோம்ல, இப்போ தான் புதிய இது வந்துச்சு, புதுசாக நான் சில இதை கற்றுக்கிட்டு இப்படி பந்தா விட்றேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஏன்னா நெருக்குதல்கள் வர்றப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல, வேறு வழி இல்லைன்னு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, வேறு வழி இல்லைன்னு திறமையை இம்ப்ரூவ். நெருக்குதல்கள், சோதனைகள் வர்றதெல்லாம் உங்களை சாதனையாளனாக மாற்றுறதுக்கு தான் வரும். அதை போல் இந்த குரு பகவான் பண்ணுவார். எந்தெந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள், இப்படி ஒரு வித்தை திறமைக்காரனோட சேர்ந்து செய்யலாமே அப்படின்னு பெரிய ஆட்கள், உங்களுக்கு ஒத்தவர்கள், உங்களை மாதிரியே ஃபோர்ஸாக இருக்கக்கூடியவங்க, உடல் வலிமையோட மன வலிமையோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பார்ட்னராக வருவார்கள். அவர்கள் மூலமாக தொடர் பங்குகள், தொடர் வெற்றிகள், தொடர் நன்மைகளை நீங்கள் ஒண்டி அல்ல. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு உச்சம் அல்லவா, உங்களுக்கு தான் அவர் பார்ட்னராக இருக்கார்.
உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் சேர்ந்து பயணித்து அதன் மூலம் பங்குகள் கிடைக்கிறது. சில டைம் நம்மளே செய்யலை, எல்லாம் அவராக தான் செய்கிறாரு. அவருக்கு சொல்லி கொடுத்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், பேசிவ் இன்கம் மாதிரியே வருது. இப்படிலாம் வரும். அது குரு பகவான் பண்ணுவார். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும். உங்கள் பையனும் அவர் பையனும் சேர்ந்து செய்கிறது. இப்படியே அப்படி கண்டினியூ ஆகும். இது ஒரு பெரிய மிராக்கிளை ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் வரும். கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் அந்த மாதிரி ஆளை முறிவு பிரிவுன்னு பண்ணிக்குவீங்க. ஏன்னா நீங்கள் தான் மோடு முட்டி வெடுக்குன்னு பிகவ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா 9ஆம் இடத்துல உச்சங்கிறப்ப அந்த மேட்டிமை குணத்தில் நான் யார் தெரியுமில்ல, எவன் இருந்தான்னா எவன் இல்லாட்டி என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்ட்டு பிஹேவ் பண்ணுறது. இல்லை குடும்பத்தில் அப்படி பேசுனீங்கன்னா குடும்பம் ஒழுங்காக இருக்குமா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் உச்சமாகிறதால விரயங்கள், மன நிம்மதி குறைவு, வெட்டி அலைச்சல்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் எல்லா வகையிலையும் திருப்தி, நன்மை, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். மேலும் தொழில் வேலை ரீதியாக புதிய முயற்சிகள், பிரம்மாண்டமான முயற்சிகள், நீங்கள் தாட்டு ஐடியாவில் தான் பெரிய அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா பார்ட்னர் தான் நல்லபடியாக வருவாங்கன்னு இல்லை. அந்த பார்ட்னர் சொத்தோட, பணத்தோடு வர, அதிகாரத்தோடு வரக்கூடியவர். இப்படி உங்களை விட எல்லா வகையிலையும் பெரிய ஆளாக இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு வருவாங்க. அதன் மூலமாக பல தொழில்கள் பண்ணுறது, அதன் மூலம் அந்தஸ்து, மரியாதை உயர்வது, ஒரு கௌரவம். அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறா, பல பிஸ்னஸ், அவர் 1-2 பிஸ்னஸாக செய்கிறாரு, ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செலவுகள் வரும். மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் நிறைய தொழில்கள்லாம் பண்ணுவீங்க. இல்லாட்டி மோடு முட்டித்தனமாக நல்ல பார்ட்னரை கெடுத்துக்கிறது, நல்ல வாய்ப்புகளை புரிஞ்சிக்க முடியாது. மோடு முட்டிகளுக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமே இல்லை, புரியாது. நல்ல வாய்ப்புகளை இழந்துருவீங்க. நல்ல தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் அப்படியே உங்களை சுருக்கிக்கிட்டீங்கன்னா வம்பு. நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா வெட்டி அலைச்சல், வீண் விரயங்கள் இல்லாமல் சுப செலவுகளாக ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு அலைஞ்சாலும் திருப்திடா, முடித்தோம்ல. எந்த ஒரு விஷயமுமே உடனே கிடச்சிச்சின்னா அதுக்கு மரியாதை இருக்காது. 2 வாட்டி 3 வாட்டி அலைஞ்சி அது ஓகே ஆன பிறகு அது சாதிக்கிறப்ப எப்பா முடியுமா முடியாதான்ட்டு எத்தனை வாட்டி அலைஞ்சிட்டு இருந்தோம், முடித்தோம்ல அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய அளவுக்கு பேசிவ் இன்கம் வர மாதிரி, பல தொழில்கள் பண்ணுற மாதிரி, சுப செலவுகள், வீட்டில் ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கறது, இதை மாதிரி ஒரு உபயோகமான சுப செலவுகள், திருப்தி தரும் செலவுகள் உங்களுக்கு வரும். கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் ஒரு உல்ட்டாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அகலக்கால். ஏன்னா உச்சமாக இருக்கு இல்லையா, எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக பெரிய அளவுக்கு செய்வோன்னு நினைப்பீங்க. அதில் சிக்கலில் மாட்டக்கூடாது. ஏன்னா தசாபுத்தி தான் 75% to 80%. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மேஜர் ஒர்க்கு, மேஜர் இது செய்கிறீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, பிரம்மாண்டமாக ஏதாவது செய்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.